ஸ்டாலின் கூட நாயனத்தை எடுத்து ஊதுவார். என்ன எடுக்காமலே ஊதுகிற ஒரு ஆள் நம்ம சிபிஐ முத்தரசன். வாயில் வைத்தால் நாயனத்தை எடுப்பதில்லை, ஒத்து ஊதுவது. இதற்கு ஒரு கட்சி எதற்கு? அதிகாரம் போராடி வரும். நம்முடைய மக்களுக்காக போராடி அதிகாரம் கேட்டு வாங்குவதா? அவன் தருவானா? அவன் கொரிய முதலாளிக்கு சார்பாக இருக்கின்றவன். அவனுக்கு 10 தொழிற்சாலை வர வேண்டும். வந்தால் அவனுக்கு பல வகையான நன்மைகள் உண்டு. என்ன அதை விட்டு அவனுடைய போக்குக்கு நீ பேசாமல் இருந்து உனக்கு தனி கட்சி எதற்கு? நான் கேட்கிறேன், சிபிஎம்முக்கு எதற்கு? சிபிஐ கட்சியாகவே இல்லை. அதாவது ஸ்டாலின் கூட நாயனத்தை எடுத்து ஊதுவார். என்ன எடுக்காமலே ஊதுகிற ஒரு ஆள் நம்ம சிபிஐ முத்தரசன். வாயில் வைத்தால் நாயனத்தை எடுப்பதில்லை, ஒத்து ஊதுவது. இதற்கு ஒரு கட்சி எதற்கு? எவ்வளவு ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் எவ்வளவு மிகச்சிறந்த சிந்தனையின் மீது கட்டப்பட்ட கட்சி அது. மார்க்ஸையும் லெனினையும் விட, ஏங்கல்ஸையும் விட எவன் உலகத்தில் அறிஞன்? அதன் மீது கட்டப்பட்ட கட்சி காலத்தால் ஓய்ந்து இப்படி அவனிடம் 2 கோடி 5 தலைவனுக்கும் பணம் கொடுக்குறான், அவன் கட்சிக்கும் பணம் கொடுக்குறான். அப்புறம் இது போதும் அப்படின்னா இந்த 2 இடத்தோட